அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த அழுத்தம். ஈரானுக்கு எதிரான திட்டத்தில் ஒற்றுமை, ஆனால் இறுதி இலக்கில் பிளவு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிரான அதிகபட்ச அழுத்தம் என்ற நடவடிக்கையில் ஒரே நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஈரானின் முக்கிய வருமானமான சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா பிறப்பித்த புதிய நிர்வாக உத்தரவின்படி ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த நாட்டுக்கும் 25% வரி விதிக்கப்படும். தற்போது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பகுதியை சீனா வாங்கி வருகிறது. ஆனால் இங்குதான் முக்கியமான முரண் வெளிப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையான பொருளாதார அழுத்தத்துடன் சேர்த்து ஈரானுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் ஓமன் நாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ளது. ஆனால் நெத்தன்யாகுவின் நிலைப்பாடு வேறுபட்டதாக உள்ளது. ஈரானின் அணு திட்டம் மட்டுமல்ல, அதன் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுடனான தொடர்புகளும் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த கடுமையான நிபந்தனைகள் ஈரானால் ஏற்க முடியாதவை. இதனால் தூதரக முயற்சி தோல்வியடைந்த நிலைமை நேரடி ராணுவ மோதலுக்கு செல்லும் அபாயம் உருவாகலாம். அதாவது டிரம்ப் ஒரு ஒப்பந்த வாய்ப்பை எதிர்நோக்குகிறார், ஆனால் நெத்தன்யாகு இறுதி தீர்வு போராகவே முடியும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் இந்த சூழலில் அடுத்தடுத்த நகர்வுகள் மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.